கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை, உங்களால் முடியாத பெரிய காரியத்தை விரைவாக தாமதமின்றி கர்த்தர் உங்களை வச்சு செய்து முடிப்பார். மீண்டும் சொல்றேன், உங்களால முடியல, உங்க பிள்ளைகளால முடியல, கர்த்தர் இந்த பெரிய காரியங்களை உங்களை வச்சு, உங்க பிள்ளைகளை வச்சு, ஒன்றை வச்சே செய்வார். நெகேமியா 6வது அதிகாரம் 16வது வசனம் வாசிப்போம். எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்ட போதும், எங்கள் சுற்றப்புறத்தராய் புறஜாதியாரான அனைவரும் கண்ட போதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்தது என்று அறிந்தார்கள். நானும் சொல்றேன், காரியங்கள் உங்க தேவனுடைய நாமத்தினால கர்த்தருடைய கரத்துல இருந்து உங்களுக்கு கைகூடி வரும். ரொம்ப அற்புதமான, இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட், பெரிய பெரிய ப்ராஜெக்ட். யாராவது இந்த ப்ராஜெக்ட் நான் எப்படி முடிக்க போறேன்னா தேவ கிருபையினால முடிப்பீங்க. நான் சொல்றேன், நெகேமியா 2:20 சொன்னது போல, பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். விசுவாசமா இருங்க. ஏன்னா 3வது வசனத்துல இது ஒரு பெரிய வேலைன்னு சொல்வார். 3வது வசனத்துங்க, பெரிய வேலை செய்கிறேன். நானும் சொல்றேன், உங்க பிள்ளைகளை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போறார். அநேகர் இன்டர்வியூல செலக்டட் ஆகுவாங்க. அநேக பிள்ளைகள் படிப்புல சாதனையாளராக மாறுவாங்க. அநேகர் IAS IPS கொண்டு போறார். கர்த்தரால் கூடாத ஒன்று இல்லைங்க. எவ்வளவு அழகான வார்த்தை. இதுக்கு ஒரு எதிரி இருப்பான், 2 எதிரி. இங்க சல்பத்தாபு தோல்வியாகும். சலித்து போக பண்ணாங்க, பேசி பேசி டிஸ்கரேஜ் பண்ணி. ஆனா கர்த்தர் பாருங்க, எவ்வளவு அழக நல்ல கர்த்தர் நெகேமியாவை கொண்டு செய்ய வைத்தார். எத்தனை? 4 கிலோமீட்டர் நீளம், 4 கிலோமீட்டர் நீளம், சுமார் 40 அடி உயரம். பாருங்க, அகலம் 12 அடி, உயரம் 40 அடி, அகலம் 12 அடி. இந்த பெரிய ப்ராஜெக்ட் 52 நாளையில கட்டி முடித்தாங்க. ஒரு பக்கம் கையில் ஆயுதம், ஒரு பக்கம் வேலை செய்யறாங்க. நானும் சொல்றேன், எத்தனை எதிர்ப்பு வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை வேதனைகள் வந்தாலும், யார் பயமுறுத்தினாலும், யார் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணாலும், உங்களை கொண்டு கர்த்தர் இப்படி பெரிய காரியத்தை செய்ய வைப்பார். நீங்க செய்து முடிப்பீங்க. எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் அழகாக முடிச்சாங்க பாருங்க. அதே போல செய்து முடிப்பீங்க. எங்களால தகப்பனே, நெகேமியா அந்த ப்ராஜெக்ட் அவ்வளவு அழகாக செய்து முடித்தார். அதே போல இந்த சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகளை வைத்து பெரிய பெரிய ப்ராஜெக்டை செய்து முடித்து, ஆண்டவரே, அவங்க நினைத்த காரியத்தை நினைத்தபடி பெற்று அனுபவிக்க கிருபை செய்யும் நல்ல பிதாவே. ஆமென்.